அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு வரும் திங்கட்கிழமை தினம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, அப்படி இன்றைய தினம் என்ன மாதிரியான நாள், எதை செய்ய வேண்டும், எதை செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக தொழில், வியாபாரம், உத்தியோகம், மாணவ மாணவிகள், பெண்கள் என இன்றையதான் அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையான இன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அப்படி மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமையான இன்றைய தினம் மாசி மகம் என்று அழைக்கப்படுகிறது. மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரத்தில் வரும் விரதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரமே மாசி மகம் என்று கொண்டாடப்படுகிறது. ஏனெனில் அந்த நாளில் தான் பார்வதி தேவி தக்கனின் மகளாக அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. சிவபெருமானின் சக்தியாகிய தேவியே தக்கனுக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று தக்கன் ஆசை கொண்டான். இதற்காக சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தான். அந்த தவத்தின் பயனாக உமாதேவி தக்கனின் மகளாக அவதரித்தாள். அவளுக்கு தாட்சாயினி என்று பெயரிட்டு வளர்த்து வந்த தக்கன் தன் மகளை சிவபெருமானுக்கே திருமணம் செய்து வைத்தான். அன்னை உமாதேவி அவதரித்த நாள் மாசி மகம் என்பதால் அந்த நாள் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்கள், ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்த மாசி மகமான இன்றைய தினம் சிவபெருமானை நோக்கி விரதம் இருந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து வேண்டிக் கொண்டு சிவபெருமானையை நினைத்து வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக கருதப்படுகிறது. குறிப்பா உங்களுடைய வாழ்வில், அதாவது மிதுன ராசினியர்களுக்கு இந்த மாசி மகம் என்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு மாசி மகமாக அமைந்திருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் இந்த மாசி மாதத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் நுழையும் நாளான மாசி மகம் அன்றுதான் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும். மகா நட்சத்திரத்திற்கு அதிபதியானவர் கேது பகவான். இவர் ஞானத்தையும் முக்தியையும் அளிப்பவர். செல்வ வளம் சேரும் யோகத்தை அளிக்கக்கூடியவர். மாசி மக நாளை கடலாடும் நாள் என்றும் தீர்த்தமாடும் நாள் என்றும் அழைப்பார்கள். தீர்த்தமாடும் நிகழ்வினை சிறப்பினை எடுத்துரைக்க ஒரு புராண வரலாற்று கதையும் கூறப்படுகிறது. ஒரு முறை வருண பகவானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. இதில் அவர் உடல் கட்டப்பட்ட நிலையில் கடலில் வீசப்பட்டார். அதில் இருந்து விடுபட வருணன் சிவபெருமானை நினைத்து பிரார்த்தித்தான். இந்த நிலையில் வருணன் கட்டப்பட்டு கிடந்ததால் உலகில் மகிழ்ச்சி மழையில்லாமல் வறட்சியும் பஞ்சமும் நிலவிய உயிர்களும் துன்பம் அடைந்தன. இதனால் தேவர்கள் அனைவரும் சிவபெருமானை சந்தித்து முறையிட்டனர். வருண பகவானை விடுவிக்கும்படி ஈசனிடம் வேண்டிக் கொண்டனர். தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற சிவபெருமான் வருண பகவானை விடுவித்தார். அவர் விடுதலை பெற்ற நாள் மாசி மக திருநாளாக அமைகின்றது. விடுதலை பெற்ற வருண பகவான் மனம் மகிழ்ந்து சிவபெருமானை வணங்கினார். பின்னர் ஈசனிடம், இறைவா, நான் பிரம்மஹத்தி தோஷத்தால் பீடிக்கப்பட்டு கடலில் கிடந்த போது நீருக்குள் இருந்தபடியே உங்களை வணங்கினேன். அதன் பயனாக எனக்கு விடுதலை கிடைத்தது. அதேபோல் மாசி மகத்தன்று புண்ணிய தீர்த்தங்களில் மூழ்கி நீராடி இறைவனை வழிபடும் அனைவருடைய பாவங்களையும் பிறவி துன்பங்களையும் நீக்கி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனாலேயே மிதுன ராசினியர்கள் இந்த மாசி மகமான இன்றைய தினம் சிவபெருமானை வேண்டிக் கொண்டு புனித நிலைகளில் நீராடி சிவபெருமானை வேண்டிக் கொண்டால் உங்களுடைய பிறவி துன்பங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீக்கப்பட்டு உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் மழையில்லை பாக்கியமும் எதிர்பாராத பல நன்மைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. வருணனுடைய இந்த வார்த்தையை கேட்டு சிவபெருமானும் அவ்வரணன் கேட்ட வரத்தை வழங்கினார். அன்று முதல் தீர்த்தமாடல் நிகழ்ச்சி சிறப்புடன் நடைபெற்று வருகிறது. மாசி மகத்தன்று பிரசித்தி பெற்ற புண்ணிய தலங்களில் ஆறு, கடல், குளம் போன்ற தீர்த்தங்களில் நீராட வேண்டும். இவ்வாறு செய்தால் சகல தோஷங்களும் நீங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். மாசி மகத்தில் விரதம் இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும். பின்னர் உலர்ந்த ஆடைகளை அணிந்து கொண்டு சிவ சிந்தனையுடன் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும். மதியம் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிட்டு விட்டு இரவு பால் பழம் சாப்பிட
ஈடுபடலாம். அன்றைய தினம் முழுவதும் வேறு எந்த பணிகளிலும் ஈடுபடாமல் இறைவனை நினைக்கும் ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். தேவார திருவாசக பாடல்களை பாராயணம் செய்யலாம். இந்த விரதத்தை கடைபிடித்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமில்லாமல் நதிகளுடைய பாவம் போக்கும் நாளாகவும் இந்த மாசி மகம் அமைந்திருக்கிறது. ஒரு முறை கங்கையும் யமுனையும் சிவபெருமானை போய் சந்தித்தனர். அவர்கள் ஈசனிடம், இறைவா, இந்த உலகத்தில் வாழும் பல கோடி மக்கள் எங்களை தேடி வந்து நீராடுவதால் அவர்களுடைய பாவங்கள் விலகுகின்றன. ஆனால் அவர்களுடைய பாவங்கள் கழுவப்படுவதால் எங்களின் புனிதம் குறைந்து வருகிறது. அந்த பாவத்தை நாங்கள் எங்கே போய் தீர்த்து கொள்வது என்று முறையிட்டனர். அப்போது ஈசன், நீங்கள் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் அன்று கும்பகோணம் மகாமகு குளத்தில் தங்குங்கள். அங்கே உங்களுடைய புனிதம் காக்கப்படும். அந்த புண்ணிய குளத்தில் நீராடுபவர்களுக்கு முன் பிறவி பாவங்கள் அகலும். குழந்தை பேறு வேண்டினால் அதுவும் கிடைக்க பெறும் என்று அருளினார். இதன் காரணமாகவே மிதுன ராசினியர்கள் மாசி மகமான இன்றைய தினம் கும்பகோணத்தில் உள்ள மாசி மக குளத்தில் நீங்கள் நீராடி சிவபெருமானை நீங்கள் வழங்குவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனை, பிறவில் செய்த பாவங்கள் அனைத்துமே அகன்று உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செல்வ வளமும் குழந்தை வளமும் நிறைந்ததாக அமையும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டுமில்லாமல் எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைப்பது மட்டுமில்லாமல் செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த மாசி மகம் அமைஞ்சிருக்குது. மாசி மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்ற மூதுரை ஏற்பட்டதே இம்மாசி மகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததனால் தான். இம்மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து புது தாலி சரடு அணிந்து அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சிக்க தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார் மனமான தம்பதி என கேள்விகளில் சிறந்து விளங்கி ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹைகிரீவரையும் இம்மாதத்தில் பூஜிக்க கல்வி அறிவில் சிறந்து விளங்குவர் மாசி மகத்தன்று. மட்டுமில்லாமல் இம்மாசி மகத்தன்று திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நன்னீரில் நீராடுவர். புனித நதிகளால் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை, யமுனை, காவேரி, சரஸ்வதி, நர்மதை, துங்கபத்ரா, கருடங்கங்கா, திருவேணி சங்கமம், மந்தாகினி, தாமிரபரணி, கர்ணப்பரகையாகை, ருத்ரப்பிரகாகை ஆகிய புண்ணிய நீர் மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசி மக வைபவங்களை படித்தாலோ மிக பெரும் புண்ணிய பலனை அடைவர். இம்மாதத்தில் நீர்நிலைகளுடைய புதிய நீரூற்றுகள் உண்டாகி எடுக்க குறையாத மென்மேலும் பொங்கி பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவ நதியாக சுவீகரிக்கப்பதும் இந்த மாசி மாதத்தில்தான். அன்னை பார்வதி தேவியின் வலம்புரி சங்கு அம்சம் தோன்றியதும் சிவபெருமான் தனது திரைவிடையாளர்களை நிகழ்த்தியதும் இந்த மாசி மகத்தில்தான். இம்மாதத்தில் தான தர்மம் செய்வோருக்கு சிவபெருமானும் திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கி அருள்வர். மாபதங்களை செய்து அதனுண்டாகும் பிரம்மகத்தி தோஷங்களை போக்கடிக்கும் 2 ஏகாதசி விரதங்களும் வருவதும் இந்த மாசி மாதத்தில்தான். காருடையான் நோன்பு, சரஸ்வதி விரதமும் வருவது இந்த மாசி மாதத்தில்தான். இயந்திர தந்திரங்களும் மந்திர உபதேசங்கள் பெறவும் சால சிறந்த மாதம். குலசேகர ஆழ்வாள் அவதரித்த மாதம். தானத்தில் சிறந்த அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம்தான். சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுபயன், அதாவது ஸ்ரீ முருகபெருமானினுடைய வைபவம் இந்த மாசி மாதத்தில் தான் நடைபெற்றது. குருமுனியாகிய அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாஷைகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாசி மாதத்தில் தான். இம்மாதத்தில் புதுமனை குடி புகுந்தால் தொன்று தொட்டு வாழையடி வாழையாக பல தொல்லைமுறைகளை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வார்கள் என்பது ஒரு ஐதீகம். மாசி மகமான இன்றைய தினம் புதுமண தம்பதிகள் அல்லது திருமணமானவர்கள் புதிய மஞ்சள் சரடு கட்டிக்கொண்டு பெரியவர்களிடம் ஆசி பெறுதல் வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாக பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு.